அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நேற்றைய தினம் திருத்தணியில 4 மனித மிருகங்கள் சுராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு வடமாநில இளைஞரை கண்டம் துண்டமாக வெட்டி குற்றுயிரும் குலையுருமாக ஆக்கியிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. மனிதநேயம் உள்ள மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இந்த காணொளியை பார்ப்பான் என்று சொன்னால் அவன் கண்டிப்பாக ஒரு மனப்பிறழ்வுக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு காணொளியாக இது அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கஞ்சா இளைஞர்கள் ரயிலிலேயே இந்த சுராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞருடைய கழுத்துல கத்திய வச்சு ரீல்ஸ் எடுக்கிறான். அதுக்கு அவர் ஒத்துழைக்காம திருத்தணியில இறங்கினதுக்கு பின்னாடியே அவனுக்கு குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் ஒரு மறைவான இடத்துல வச்சு அவனை வெட்டுறான். கையில காலில் தலையில என்று வெட்டி அதை வீடியோ எடுத்து அதை ரீல்ஸாக வெளியில பரப்புகின்றான் என்று சொன்னால் எவ்வளவு கொடூர மனம் படைத்தவர்களாக இவங்க இருப்பாங்க. எதனால் இந்த காரியங்களை செய்யறாங்க? இதோட பின்னணி என்ன? சகோதரர் சிந்திச்சு பாருங்க. இவர்கள் போதை வயப்பட்டவர்களாக, கஞ்சா போன்ற போதைகளுக்கு, அபின் போன்ற போதைகளுக்கு வயப்பட்டவர்களாக இவர்கள் என்ன செய்யறாங்கன்னாக்கா ஒரு மனித தன்மையை இழந்து மிருகமாக மாறிவிட்ட நிலையை நாம பார்க்கிறோம். ரெண்டாவது, இவர்களுக்கு ஒரு ஹீரோயிசம் போல அது தோன்றுது. முன்னாடி உள்ள காலங்களில் அந்த சிகரெட்டை பிடிச்சி ஊதுறதெல்லாம் ஹீரோயிசமா பார்க்கப்பட்டது. இன்னைக்கு அதெல்லாம் போய் சாராயம் போய் கஞ்சா போய் இன்னைக்கு அபின் போன்ற அளவுக்கு மோசமான போதை வஸ்துக்களால் பாதிக்கப்பட்டு அதை செய்வது தான் ஒரு கொலை செய்கிறது, அதை அடிக்கிறது, உதைக்கிறது, வெட்டுறது. இப்படி எவன் செய்யறானோ அவன் தான் ஊருக்குள்ள கெத்து, நாங்க தான் மாசு, என்னை பார்த்தா ஊரே பயப்படணும் அப்படிங்கிற ஒரு ஹீரோயிசத்தை நோக்கி இவர்கள் தள்ளப்படுவதற்கு இந்த திரைப்படங்களும் ஒரு காரணமா இருக்கு. திரைப்படங்களில் வரக்கூடிய கதாநாயகர்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் செய்யக்கூடிய காரியங்கள் நியாயமா அநியாயமாங்கிற ரெண்டாவது. எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் அதுக்கு வன்முறை தான் தீர்வு, அடிதடி தான் தீர்வு என்ற கோணத்துல படங்களை எல்லாம் சித்தரிக்கின்ற காரணத்தினால் அந்த சிகரெட்டு, தண்ணி போன்ற விஷயங்களை சர்வசாதாரணமாகவே அந்த கதாநாயகர்கள் பயன்படுத்தும் போது அப்ப நான் பெரிய ஆளா ஆகணும்னு சொன்னா இந்த காரியங்கள்லாம் ஒரு தவறே கிடையாது, இதை செய்யறவன் தான் ஒரு ஆம்பளை என்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு இந்த திரைத்துறைகளும் ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். கேடிஎம் பைக்கை வாங்கிக்கிட்டு ஒத்த வீல்ல ஏன் ஓட்டுறான்? 2 வீல் அதுக்கு கொடுத்துருக்கான்ல. ஒத்த வீல்ல ஓட்டுறதுக்கு காரணம் என்ன? படத்துல பார்க்குறான், படத்துல ஹீரோ அதே காரியத்தை செய்யறான். ஒரு பொண்ணை கவருவதற்காக ஒரு வீல்ல ஓட்டிட்டு போய் சாகசம் பண்றான்ல, அதை பார்த்து அந்த பொண்ணு மயங்குதுல. அப்ப நானும் என்ன செய்யறேன்? என்னுடைய வாழ்க்கையில ஒரு பொண்ணை கவருவதற்கு நான் கேடிஎம் பைக்கை வாங்குறேன், அதை ஒத்த வீல்ல ஓட்டுறேன் என்று சாகசம் பண்ணி சாகக்கூடிய காரியத்தை, பலரை சாகடிக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம்ல. இதே மனநிலை தான் இந்த விஷயத்திலும் பிரதிபலிச்சிருக்கு. இந்த போதை வஸ்துக்களை செய்யக்கூடிய பிள்ளைங்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு மத்தியில இந்த ஒரு மனநிலை இன்றைக்கு அதிகமாக உருவாகி விட்டதை நாம பார்க்கிறோம். சரி, இவர்களுக்கு சாராயத்தை கவர்மெண்டே விற்கிது, அதை வாங்கி குடிச்சிட்டு கவிழ்ந்து கிடக்கக்கூடியவர்கள் ஒரு சாரார். இந்த கஞ்சா மாதிரியான போதை வஸ்துக்கள், அபின் மாதிரியான போதை வஸ்துக்களை ஒருவன் பயன்படுத்துவான் என்று சொன்னால் அவன் கவிழ்ந்துலாம் போக மாட்டான். நாடி நரம்புலாம் முறுக்கேறி வெறியேறிய வெறி நாயாக, எப்படி அந்த ரேபிஸ் நாய் இறுதி கட்டத்தில் பார்க்கிறவனெல்லாம் கடிக்குமோ அந்த மாதிரி இவர்கள் ஒரு வெறி பிடித்த மிருகமாகவே மாறிவிடுகின்றார்கள். இவர்களை யாரும் தட்டி கேட்கவே பயப்படுறாங்க. காவல்துறையில கொண்டு போய் ஒப்படைத்தாலும் கூட போலீஸ்காரங்களே பயப்படக்கூடிய அளவுக்கு, எங்க நம்மளை வெட்டிடுவானோ என்று காவல்துறை அதிகாரிகளை பயப்படக்கூடிய அளவிற்குத்தான் இவர்களுடைய நிலைமை இருக்குது. இவர்கள் கிட்ட போறதுக்கே அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் பயப்படுகின்றார்கள், பிரமுகர்கள் பயப்படுகின்றார்கள், காவல்துறை பயப்படுகின்றது. காரணம் என்ன? இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறதான் இந்த சம்பவம் உறுதிப்படுத்தி இருக்கு. வெட்டுறோமே, ஒரு உயிரை துடிக்க வெட்டுகின்றோமே அப்படிங்கிற பதைப்பதைப்பு அவன்கிட்ட இருக்குதா? அந்த காட்சியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தலையிலேயே வெட்டணும், கையில வெட்டுறான், வயிற்றுல குத்துனான், குற்றுயிர் குலையுருமாக இன்றைக்கு அந்த சுராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், அப்ப இந்த போதை வஸ்துக்களை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகின்ற நிலை ஏற்பட்டிருக்க, இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அரசுக்கு இல்லையா? கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு படிப்புகளை எல்லாம் விடுத்து இன்னைக்கு போதை வஸ்துக்களை அடிமையாகி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். குறிப்பா அரக்கோணம், திருத்தணி போன்ற பகுதிகளில இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு போதை வஸ்துல அடிமையாகி அந்த பகுதிகளில் மிக அதிகமாக சதவிகிதத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில, குறிப்பாக இந்த சம்பவம் நடந்த பகுதிகளில் மிக மோசமான அளவுக்கு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் அரசுக்கு தெரியாதா? அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா?
எம்எல்ஏ எம்பிக்களுக்கு தெரியாதா? அதிகார மட்டத்துக்கு தெரியாதா? காவல்துறையில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். ஏன் அதை செய்ய மறுக்கின்றார்கள்? கோடி கோடியா பணம் கொட்டுதல். இதுக்கு பின்னணியில பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் புரளுகின்ற காரணத்தினால் இதை கண்டும் காணாமல் விடக்கூடிய நிலைமை தான் இருக்கின்றதோ என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை மையமாக வைத்துக்கொண்டு இந்த போன்ற மிருகங்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், யாரெல்லாம் இதுக்கு பின்னணியில இருந்து இந்த போதை வஸ்துகளை வியாபாரமாக செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரின் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த போதை கலாச்சாரத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால், நாளைக்கு அது நம்முடைய யதார்த்த இந்த பழக்கத்துக்கு உட்படாத பலரும் இதில் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்ததாக இப்ப இந்த ஒரு 4 இளைஞர்கள் சேர்ந்து ஒருத்தனை கத்தியோட கூட்டிட்டு போறாங்களே, சுத்தி இருக்க யாரும் பார்க்கலையா? அப்ப பாதுகாப்பு என்னாச்சு? காவல் நிலையத்துல இதுக்கு தானே தனியா ரிசர்வ் படையே வச்சிருக்கீங்க. எவ்வளவு ஆயிரக்கணக்கான போலீஸ்கள் பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்க. இதற்கென்று தனி பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கு. அப்ப திருத்தணியில இருந்த காவல் அதிகாரிகள் ஏன் இந்த சம்பவத்தை அவர்கள் தடுக்கவில்லை? ரயில்ல வச்சு மிரட்டும் போது அப்ப சக பயணிகள் ஏன் புகார் அளிக்கவில்லை? அங்க இருந்த அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க? இந்த கேள்வி எழுகின்றது. அப்ப ரயில்கள்ல போதிய பாதுகாப்பு விழிப்புணர்வு இல்ல அப்படிங்கறத நம்மால புரிந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்கும் போது சுத்தி இருக்கக்கூடியவர்கள் அவனை ஒரு மிரட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும்? ஒரு புகார் செஞ்சிருந்தா கூட இன்றைக்கு அவனை பாதுகாத்திருக்கலாமே. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் பாதிக்கப்பட்டால் கண்டும் காணாமல் நாம போகுவோமா? அப்ப இன்றைக்கு மக்கள் மத்தியில மனித நேயம் என்பதே செத்து போய்விட்டதோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சூழல் இருக்குது. அவன் அடிச்சு அவன் குற்றுயிரும் குலையுருமாக ஆன பின்னாடி ஆம்புலன்ஸ் ஏற்றி அனுப்புவதற்கு பதிலாக அந்த பாதுகாப்பதற்குண்டான ஏற்பாடை பொதுமக்கள் பார்த்திருப்பாங்கல்ல, அவங்க செஞ்சிருக்கலாம்ல. பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வு வேணும். ஒரு தவறு நடக்கின்றது என்று சொன்னால் நம்மால் இயன்ற அளவுக்கு நாம களத்தில் இறங்கி அதை தடுக்க வேண்டிய கவனம் நமக்கு இருக்கின்றது. சமூகத்துக்கும் இருக்கின்றது, காவல்துறை அதிகாரிகளுக்கும் இருக்கின்றது, அரசுக்கும் இருக்கின்றது என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு இது போன்ற ஒரு சம்பவம் இனி நாட்டிலே நடக்காத அளவுக்குண்டான உரிய பாதுகாப்பை அரசு செய்ய வேண்டும் என்பதை இந்த காணொளியின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். வாஹிருத்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.